தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இனி நற்செய்தி பாகமான மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 21 முதல் 29 வரையில் திருவாக்கியங்கள். குறிப்பாக 21வது வாக்கியம், என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவர் எல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படியே செயல்படுவரே செல்வர். நான் தெய்வத்தை நோக்கி ஆண்டவரே ஆண்டவர்னு சொன்ன ஜெபித்தாலும் சொர்க்கத்துக்கு போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, தெய்வ அனுபவம் கிடைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் பார்க்கின்றோம், ஜெபமாலை நான் ஜெபித்து இருந்தாலும் சரி, அல்லது நான் பாவசங்கத்தை தொடர்ந்து செய்தாலும் சரி, திருப்பலிக்கு நான் பங்கெடுத்தாலும் சரி, அல்லது இறை வார்த்தை நான் படித்து வாழ்ந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு நன்மை செய்து நான் வாழ்ந்தாலும் சரி, இதெல்லாமே ஒரு சடங்கு முறையாக நான் செய்கிறேன் என்றால், மற்றவர்கள் காண வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்றால், நிச்சயமாக தெய்வ அனுபவம் எனக்கு அங்கு வராது. அதான் வார்த்தை, என்னை நோக்கி ஆண்டவரை அனு சொல்பவர் யாரும் சொர்க்கத்துக்கு போவதில்லை. ஆண்டவரை ஆண்டவரை அவனுக்கு நல்ல வார்த்தை தான், ஆண்டவரின் நாமத்தை தான் சொல்கின்றான் ஒழிய வேறுதுமில்லை. ஆனால் நான் சொல்கின்ற அந்த நாமத்தை போலும் அது சுயநலத்தை மையப்படுத்தி நாம் சொல்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு நன்மை தராமல், எனக்கு பேர் 4 பேர் என்னை கவனிக்க வேண்டும், 4 பேர் என்னை பாராட்ட வேண்டும் எண்ணத்தில் நாம் செய்கிற பொழுது நிச்சயமாக தெய்வம் ஏற்றுக்கொள்வதில்லை. சொல்கிற வார்த்தை, அகன்று போ, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, என் தந்தையின் விருப்பத்தை யார் நிறைவேற்றுகிறார்களோ அவர்களே செய்வார்கள் என்றால், நெறி தவறி நடப்பவர்களை என்னை விட்டு போங்கள் என்றால், கட்டளைகளை மீறி வாழ்கிறவன் நீ, அன்பின் கட்டளைகளை மீறி நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அன்பை மையப்படுத்தி வாழ வேண்டிய நீ அந்த அன்புக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறாய். அதை நான் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர், நமக்கு எல்லோருக்கும் தெரியுமே, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அங்கே வாசிக்கின்றோமே 1, 2, 3 வாக்கியங்கள் எல்லாம், நான் மானிடரின் மொழிகளிலும் வானதூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லையேல் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசிலும் தாளமும் போல் ஆவேன். அது அப்படியே படித்தவால் நமக்கு எல்லாம் தெரியும். அன்பை மையப்படுத்தி தான் இருக்கு நீ நான் செய்ய வேண்டும். மக்களே, இறைசனில் மன்றாடுவோம். ஆண்டவரே, அன்பை மையப்படுத்தி செய்யக்கூடிய வாழக்கூடிய வரத்தை எனக்கு தாரும்னு சொல்லி மன்றாடுவோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.